கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹாப்பி சாபத். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக விசுவாச பிள்ளைகளை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாள் பாடத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமேன். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோசிரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோசிரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோசிரம். அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஓய்வு நாள் பள்ளி பாடத்தின் வேத வாசிப்பிற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. வசனங்கள் 12 முதல் 16 வரை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன
தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை இதிலே சேர கடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி ஏசப்பா. சகோதரிகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்த ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை துதிக்க வந்திருக்க ஏசப்பா. எங்களை ஒருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையும் ஆண்டவரே அநேகர்கள் பயன்பெற்ற ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் அபியாசிக்க எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. சர்ச்சு சீக்கிரமாக திறக்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏசப்பா. அதே போல் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் தான் ஆண்டவரே மாற்றப்படுறது தர முடியும் ஆண்டவரே. எங்களை எல்லாம் ஒரு விஷயம் உங்கள் கருத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அயல் நாடுகளில் நடக்கக்கூடிய ஊழியங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பந்தய சூதாட்டம். இந்த சாட்சியை கொடுத்துருக்கிறவர் காபோன் என்கிற நகரத்திலிருந்து கிறிஸ்டோப் என்கிறவர் தன்னுடைய சாட்சியை நம்மளுக்கு ஊழிய அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்டோப்புக்கு வயது 27. அவர் படிப்பை முடித்த பிறகு வேலை தேடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் அவருடைய அப்பா ஒரு குதிரை பந்தய சூதாட்ட வீரர். அவர் உனக்கு தான் எந்த வேலையும் கிடைக்கலையே, நீ என்னோட வந்துரு, சூதாட்டம் இதுக்கும் உனக்கு எல்லாமே நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கிறிஸ்டோப்பும் அங்கே அந்த குதிரை பந்தய இதில் போயிட்டு எல்லா நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. கற்றுட்டு அதில் சூதாட ஆரம்பிக்கிறாரு. விளையாட ஆரம்பிக்கும் போது அவருக்கு அதிகப்படியான பணம் கிடைக்க ஆரம்பிச்சிருது. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்டோப்போட நம்மளுடைய அட்வந்து கிறிஸ்தவ நண்பர்கள் கிறிஸ்டோப்பை பார்க்க வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்டோப் நீ போகிற வழி சரியில்லை, தவறான வழியில் நீ போயிட்டுருக்குற, இது கர்த்தருக்கு புறமான செயல், நீ போகாத, நீ போகிற வழி தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் அந்த எச்சரிக்கையை அசட்டை பண்ணிடுறாரு. இல்லை, நான் வேலைக்கெல்லாம் போனோன்னா இந்த அளவுக்கு என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது, இதில் போனோன்னா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற அட்வைஸை அவர் எடுத்துக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் கிறிஸ்டோப் இந்த குதிரை பந்தய சூதாட்டத்தில் விளையாட போகிறாரு. போகிற வழியில் அவருக்கு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. ஒரு கார் அவர் மேலே மோதிடுது. அவர் மேலே மோதினது இல்லாமல் அவர் பக்கத்தில் 2 பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க மேலேயும் மோதிடுது. அப்போது எல்லாருமே பார்த்து ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு பார்த்தா அந்த 2 பெண்களும் உடனே இறந்து போயிடுறாங்க. அப்போது கிறிஸ்டோப்புக்கு மரண பீதி வந்துடுது. அப்போ தான் கடவுள் எச்சரித்த வார்த்தை அவருக்கு நினைவுக்கு வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்களே, நம்ம அதை கேட்கலையே, இப்படி நம்ம அந்த ஆக்சிடெண்ட் ஆகி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மனதுருகி அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. சாமி, நீங்கள் சொன்னீங்க, நான் அதை நான் கேட்கல, இப்போ உன்னுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன், என்னுடைய செயலில் இருந்த கால்களை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. அப்படி நீங்கள் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அந்த சூதாட்டத்திலேருந்து வெளியில் நான் நல்ல வேலைக்கு போய் என்னை முழுமையாக உமக்காக அர்ப்பணித்து உங்களுடைய ஊழிய பணியை நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனையோடு கூடிய ஜெபத்தோடு அவர் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவருடைய சகோதரி ஒரு நர்ஸு, அவங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 வார காலங்களாக தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு செயலிழந்த கால்கள்லாம் சரியாயிருது. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சூதாட்டத்துலேருந்து வெளியில் வீடுகளுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிற வேலைக்கு, ஒயிட் வாஷ் பண்ணுற வேலைக்கு அவர் போகிறாரு. அதிலிருந்து வர பணத்தில் வச்சு அவர் ஊழியத்தை செய்கிறாரு. அவருடைய லைஃபே ஃபுல்லாக கடவுளுக்காக ஒப்படைச்சிருக்கிறாரு. இப்போ நம்மளுடைய இந்த 13வது வார காணிக்கையை அந்த காபோன்கிற நாட்டிற்கு நம்ம கொடுக்குறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் இல்லையா, இதை
அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு நம்மளுடைய காணிக்கையை நம்ம வந்து உதாரத்துவமாக கொடுப்போம். நம்மளால் போய் வெளிநாடுகளில் போய் ஊழியம் செய்ய முடியலனாலும் கூட இந்த மாதிரி அதிகப்படியான காணிக்கையின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் நாம் ஊழியத்தை தாங்குவோம். ஆமேன். ஹாப்பி சாபத். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு கொடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா இயற்கை செய்தி. இன்னைக்கு இயற்கை செய்தியாக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அதிசயமான பொருள். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்த்து போராடலாம். அதுக்கு வெளியே மருந்தோ இல்லை வேற எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் படைத்த அற்புதமான இயற்கையிலேருந்து ஒரு 10 பொருட்களை எடுத்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் முதல் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்றது வேற எதுவும் இல்லை, கிரேப், ஆரஞ்சு, லெமன், சாத்துக்கொடி. இந்த மாதிரி சிட்ரஸ் வந்து நிறைய இருக்க ஃப்ரூட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட் சொல்கிறேன். அது என்ன ஆகுது அப்படின்னா, அது சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்குள்ளே வருது. அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி. இது என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை பூக்கோசு அப்படி சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி அண்ட் இ இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம். உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், ஆனால் பச்சை நிறத்தில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படியே சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா நம்ம சமைச்சும் சாப்பிடலாம். எப்படி காலிஃப்ளவர் நம்ம சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரியும் சாப்பிடலாம். மூணாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு. பூண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி. வைரஸை எதிர்த்து போராடுற ப்ராப்பர்ட்டி வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டில் இருக்குது. இந்த பூண்டு வந்து நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, அதை வந்து அந்த வாசனையை வந்து முகறதுனாலையும் நமக்கு என்ன வருது அப்படின்னா அந்த சளியோ இல்லை இரும்பலோ இல்லை காய்ச்சலோ அதை எதிர்த்து போராடுற ஒரு சக்தி வந்து கிடைக்குது. ஸோ நம்ம அன்றாட உணவில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி என்ன அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சளி பிடிக்கும் போதோ இல்லை காய்ச்சல் இருக்கும் போதோ பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை பகுதியில் வந்து கொஞ்சம் வீக்கம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீக்கம் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சியை சாப்பிட்டுக்கலாம். இந்த இஞ்சி அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வறட்டு இரும்பல் இல்லை மார்ச்சளி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு நல்ல மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. 5வது பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள். நிறைய கீரைகள் இருக்குது. கடவுள் வந்து நமக்கு நிறைய கீரைகள் வந்து படிச்சிருக்காங்க. அதனால் வாரத்தில் 5 நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம உணவில் வந்து கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, பீட்டா கேரட்டின் இருக்குது. இதை சாப்பிடும்போது நமக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு நோய் உடல் வருது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வைரஸ் எந்த வைரஸாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுற ஒரு சக்தி வந்து கீரை கிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் நம்மளோட சாப்பாட்டில் வந்து கீரையை வந்து சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா கோல்ட், ஃப்ளூ இந்த மாதிரி கிருமியை வந்து என்ன பண்ணுதுன்னா எதிர்த்து போராடுது. அதனால் நம்ம சின்னவங்களா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களா இருந்தாலும் சரி 3 இல்லது 4 பாதாம் வந்து நம்ம தினமும் வந்து சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள். மஞ்சளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் இந்த வைரஸ்க்கு போராடுற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த மஞ்சள் உட்கொள்ளும் போது லங்ஸை வந்து பாதுகாக்குது. எப்படி ஒரு வலையை வச்சு நம்ம உயிரை வந்து அந்த போரில் வந்து பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி லங்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா பாதுகாக்குது. அதனால நம்ம உணவில் வந்து மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கலாம். 8வது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா புதினா. புதினால என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த காய்ச்சலோ இல்லை சளியோ பிடிக்கும் போது நீர் சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது வந்து நம்ம என்ன பண்ணணும், சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புதினா சாப்பிடணும். புதினா சாப்பிட்டா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்க நீர் சக்தி வந்து நிறைய ஆகும். அடுத்தது 9வது பொருள் பார்த்தீங்கன்னா பப்பாளி. பப்பாளி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். பப்பாளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அண்ட் விட்டமின் பி இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா செல்லுக்கு வந்து ஒரு பவர் தருது. அதே மாதிரி செல்லை வந்து ரீபில்ட் பண்ணுது. கடைசியாக 10வது பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிவி. கிவியில் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் கே, விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்த்தி செல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து உதவுது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபெக்ஷனுக்கு வந்து எடுத்து போராடுது.
ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவியும் பழத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அன்றாட உணவுல வந்து சேர்த்துக்கணும். ஆக மொத்தம் 10 அதிசய பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட், பச்சை பூக்கோசு, பூண்டு, இஞ்சி, கீரை, பாதாம், மஞ்சள், புதினா, பப்பாளி அண்ட் கிவி, கடைசியாக கிவி. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லலை. நமக்கு வந்து ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது ஊழியம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லபடியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். அது மூலியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சத்தியத்தை வந்து கடவுளை பற்றி தெரியாத மக்களுக்கோ இல்லை கடவுள் யார் அப்படின்றதே, உண்மையான கடவுள் யார் அப்படின்றதே தெரியாத மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சத்தியத்தை போய் சொல்லணும். அதுக்கு முதல்ல நாம உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக கடவுள் படைத்த இந்த அழகான இயற்கையிலேருந்து இந்த 10 பொருட்களை நம்ம உண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழணும். ஆரோக்கியமாய் வாழ்வோம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வோம். ஆமீன். வாழ முடியாதையா, உங்க திருவையில்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடந்தது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடந்தது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரா. மெலவின நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. இந்நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. இந்நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமையா
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல வெள்ளனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி வாயிலாக கடைசி கால செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொள்ளை நோய் காலகட்டத்தில் கூட வெளி ஊழியங்கள் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாச பிள்ளைகளாகிய நாம் நம் பிள்ளைகளை எவ்வாறு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. எனவே இன்றைய கடைசி கால செய்தியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் வாலிபர்களின் பங்கு என்ன. இன்றைய சமூகத்தில் வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் பெற்றோர்களே. இன்றைக்கு நாம் நம் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறோம்? பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பிள்ளைகள் 24 மணி நேரமும் ஜாலியாக இருக்க வேண்டும். வேதம் வாசித்தல் பிடிக்காது, பெற்றோர்களின் வார்த்தை பிடிக்காது. 24 மணி நேரமும் டிவி, செல்போன், கம்ப்யூட்டர் என்று மூழ்கி தங்கள் கண்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரத்திற்கு தூங்குவதும் கிடையாது, சாப்பிடுவதும் கிடையாது. வேதம் இவ்வாறாக சொல்கிறது. நீதிமொழிகள் 22:15, பிள்ளைகளின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகள் வேதத்தின் வார்த்தைகளை மறந்து செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மதியீனமான செயல்கள் பிள்ளைகளின் நெஞ்சில் ஒட்டி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மதியீனத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் தண்டனை என்னும் பிரம்பால் அகற்ற வேண்டும். மேலும் நீதிமொழிகள் 13:24, பிரமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ
அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய ஆண்டவருடைய சித்தப்படி வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் தரித்திருக்கும்படி அவனை நடத்தும் போது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அடுத்ததாக, இன்றைய சமூகத்தில் நமது பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருப்பதற்கு இன்றைய கல்வி முறைகளும் அரசாங்கமும் மீடியாக்களும் நீதித்துறையும் வலைதளங்களும் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. முதலாவது கல்வித்துறை. கல்வித்துறையில் இன்றைக்கு நீதி கல்வி கிடையாது. வேதத்திற்கு புறம்பான கருத்துக்களை புகுத்தும் பாடத்திட்டங்கள் இன்று உள்ளன. எடுத்துக்காட்டாக பரிணாம வளர்ச்சி கொள்கை, கிமு மாற்றங்கள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அரசாங்கம் என்று எடுத்துக்கொண்டால் டாஸ்மாக் கடை திறப்பு, 1000 சேனல்களை ஒளிபரப்பு, செல்போன்களில் டிக்டாக், பெண்களை இழிவுபடுத்தும் வலைதளங்களை அனுமதித்து கார்ப்பரேட் கம்பெனிகளை உருவாக்கி கோடிகளை சம்பாதிக்கும் அரசாங்கமும் அதற்கு துணை போகிற நீதித்துறையும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க விடுவதில்லை. இன்றைய மீடியாவில் கொலைகளும் விபச்சாரங்களும் பொறாமைகளும் களியாட்டுகளும் ஆவியை மிகைப்படுத்தி மொத்தமாக வேதத்திற்கு மாறாக வேதத்தை கற்கும் எண்ணத்தில் இருந்து திசை திருப்பி இன்றைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதில் துளியும் ஐயம். வேதம் இவ்வாறாக சொல்கிறது. நீதிமொழிகள் 21:30-31 கர்த்தருக்கு விரோதமான நாணமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்படி கடைசி காலத்தில் வாழும் மக்களாகிய நாம் இந்த சோரம் போன சமுதாயத்தில் இருந்து நம் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க போகிறோம்? இதோ ஒரு சிறு கதை மூலம். நான் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு வீட்டின் முன்னே ஒரு தாய்க்கோழி தன் 10-15 குஞ்சுகளோடு நின்று கொண்டிருந்தது. அந்த கோழி குஞ்சுகள் இரைகளை ஆங்காங்கே சாப்பிட்ட வண்ணம் விளையாடி கொண்டிருந்தது. அந்த தாய்க்கோழி தன் குஞ்சுகள் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பருந்து ஒன்று வட்டமிட்டு மேலே பறந்து கொண்டிருந்தது. இதை கவனித்த தாய்க்கோழி தன் குஞ்சுகள் மீது கவனம் செலுத்தி ஒரு சிறிய சத்தத்தை அதற்குரிய மொழிகளில் எழுப்பியது. உடனே எல்லா கோழி குஞ்சுகளும் அந்த தாய்க்கோழியின் சிறகுக்குள் வந்தது. ஒரு குஞ்சு மட்டும் தாயின் சத்தத்தை கேட்க மறந்தது. அந்த நேரத்தில் பருந்து வந்து அதை தூக்கி சென்றது. உடனே தாய்க்கோழியானது பதைப்போடு மற்ற கோழி குஞ்சுகளை விடுத்து பருந்திடம் போராடி தன் குஞ்சியை மீட்க ஒரு பாறையில் மோதி தன் உயிரை விட்டது. அந்த குஞ்சி மீண்டது. உடனே அந்த கீழ்ப்படையாத கோழி குஞ்சிக்கு புத்தி வந்தது. அந்த தாய்க்கோழியின் சத்தத்தை முதலில் கேட்டிருந்தால் குஞ்சுகள் அனைத்தும் அனாதையாக நின்றிருக்காது. அதே நிலைதான் இன்று நமது ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தும் இன்றும் அவருடைய மெல்லிய சத்தத்தை அறியாமல் கீழ்ப்படியாமல் அனாதையாக சாத்தானுடைய பிடியில் நிற்கிறோம். வேதம் இவ்வாறாக சொல்கிறது. பிரசங்கி 12:1 வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. மேலும் பிரசங்கி 11:9-10 வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இளவயதும் வாலிபமும் மாயையே. ஆகவே கடைசியாக வெளியாகமும் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நமது பிள்ளைகளும் வாலிபர்களும் அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அவரோடு நித்தியமாக வாழ்வோமாக. ஆமென்.
உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி மூலமாக ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதலாவது தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சர்ச்சில் வந்து ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா சந்திக்க முடியாத அளவுக்கு கூட என்ன செய்கிறோம், வீட்டிலேயே ஒரு கைதிகள் மாதிரி நம்ம அடப்பட்டிருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி என்ன அப்படின்னா சபைகளுக்கு ஆலோசனை. சபைகளுக்கு ஆலோசனையில் அம்மையார் வந்து தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பானது என்ன அப்படின்னா, அம்மையார் வந்து எழுதின ஒரு தலைப்பை வந்து நான் எடுத்திருக்கிறேன். அந்த தலைப்பு என்னது அப்படின்னா, நமது பிள்ளைகளுக்கு தகுந்த சிச்சையும் கல்வியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து உலக கல்வியும் இல்லை, எல்லாருமே எப்படி தான் இருக்கிறாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறப்ப என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம எப்படியாவது வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறது வந்து சாதாரண காரியம் இல்லை. உலக கல்வி எப்படியாவது கூட கற்றுக்கலாம், ஆனால் தேவனுடைய கல்வியை கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா சாத்தான் வந்து பிள்ளைகள் மூலமாகவும் இல்லது கணவர் மூலமாகவும் அல்லது வயதானவர்கள் மூலமாகவும் இல்லை தாய் மூலமாகவும் என்ன செய்வாங்கன்னா அநேக பிரச்சனைகளை சாத்தான் வந்து கொண்டு வருவான். ஆனால் அம்மையார் வந்து என்ன எப்படிலாம் இருக்கணும், அதாவது ஒரு பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு மத்தியில் ஆண்டவருடைய கல்வியை எப்படி நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும்னு ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பெற்றோர் வந்து பிள்ளைகள் இடத்துல எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட். இப்போ பெற்றோர் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்கிறேன், எப்படி இருக்கக்கூடாது, பெற்றோர்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு 5 பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அதாவது பிள்ளைகள் வந்து பெற்றோரிடத்துல வந்து ரொம்ப அன்பை எதிர்பார்ப்பாங்க. பெற்றோர்களாகிய நாம் எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன வரும்னா இருதயம் முழுவதும் கோபம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போனால் கூட என்னது ஒன்றும் தெரியாது. ஏன்னா வீட்டில் இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறனால ரொம்ப அதிகமாக நமக்கு என்ன வரும்னா கோபம் வரும். விசேஷமாக யாருக்கு மாத்திரம்தான் ரொம்ப கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாத்திரம்தான் வரும். ஏன்னா பெண்களுக்கு தான் வீட்டில் அதிகமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் அந்த கோபத்தை நம்ம பிள்ளைகளிடத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு அப்படின்னா காட்டக்கூடாது. அந்த கோபத்தை அப்படி நம்ம காட்டணும் அப்படின்னா தேவனுடைய நாமமானது விண்ணிலே வழங்கப்படும். ஏன்னா பெற்றோர்கள் வந்து பெற்றோரிடத்துல வந்து பிள்ளைகள் வந்து கடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், பெற்றோர் வந்து பிள்ளைகளிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் பேசுகிறப்ப பழகிறப்ப எல்லா காரியங்களையும் யார் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் நம்மள மாதிரி என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. அதனால முதலாவது கோபப்படக்கூடாது. அதாவது தேவனுடைய அந்த விசேஷமான சத்தியத்தை தெரிஞ்சு பிள்ளைகளுக்குல நம்ம கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது கோபம் என்னிடத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் பிள்ளைகளை வந்து கோபத்தோட நான் என்ன செய்யக்கூடாது, சிச்சிக்க கூடாது. சிச்சிக்காம நான் முதலாவது தேவனிடத்துல போய் என்னுடைய பாவங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா என்னுடைய சிறு வயது முதல் நான் செய்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டு அடுத்தது என்னுடைய பிள்ளையோட பாவத்துக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கும்போது என்னுடைய பிள்ளைய நான் எப்படி நடத்தணும் அப்படின்ற ஞானத்தையும் ஆண்டவர் இடத்துல தான் நான் கேட்கணும். ஏன்னா என்னுடைய பலவீனத்தினால என்னுடைய பிள்ளையை நடத்த என்னால் முடியாது. அவருடைய பலத்தினால மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்னா நடத்த முடியும். இப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்தை எடுத்து இப்போ தானியல் எடுத்துக்கோங்க. அந்த அதிகாரத்தை முழுவதும் இந்த 1 மாசத்துல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோதான் உங்கள் சுய முயற்சியில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக எப்படி தானியலுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைச்சதோ அதே போல் பெற்றோராகிய நமக்கும் கிடைக்கும், பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். இதன் மூலமாக அநேகமான காரியங்களை பிள்ளைகளிடத்துல வீட்டில் இருக்கிறப்ப நம்ம சொல்லி கொடுக்கலாம். பிள்ளைகளிடத்துல வந்து கோபப்பட்டு அடிக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்கள், தவறு செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அந்த திரித்து பேசுகிற காரியம் வந்து பெற்றோரிடத்துல நிறைய இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு தான் செஞ்சுருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை உன் பிள்ளை அப்படி செஞ்ச அப்படி செஞ்சான். என்னுடைய பிள்ளையோடைய பாவத்தை மற்றவங்க மத்தியில் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போகும்போது யாரோட நாமம் விண்ணில் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமம் தான் என்ன செய்யப்படுது, விண்ணில் வழங்கப்படுது. ஏன்னா நான் வந்து என்ன கிடையாது, பெற்றோர், நான் ஒழுங்கு கிடையாது. ஏன்னா நானும் பாவி தான். அப்போ நான் பாவியாக இருக்கிறப்ப ஒரு பாவி தான் இன்னொரு பாவி என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். அதனால பிள்ளைங்களிடத்துல நம்ம அன்பாக பேசி தான் அந்த காரியங்களை, தேவனுடைய காரியங்களை நம்ம கொண்டு வர முடியும்.
எடுத்தெடுப்புலே நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அதிகமான காரியங்களை கொண்டு போய் திணிக்க கூடாது. அதுவும் என்னதான் தேவனுக்கு விரோதமா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. பிள்ளைகளை வைத்து கொண்டே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா கோழி முட்டை கூடாது. இதெல்லாம் எப்படி இருக்கக்கூடாதுன்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போ பெற்றோர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற காரியத்தை இப்ப ஒரு 5 காரியத்தை பார்ப்போம். பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில உண்மையும் உத்தமத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காண வேண்டும். ஏன் அப்படின்னா என்னுடைய பிள்ளை மற்றவங்களை பார்க்கறது கிடையாது, என்னைய தான் என்ன செய்யறான், முதலாவது பார்க்கறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இடத்தில் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதாவது அந்த கண்டிப்போடு கூட என்ன செய்யணும்னா என்னுடைய உண்மையும் தேவனுடைய உண்மையையும் நம்ம என்ன செய்யணும்னா காட்ட வேண்டும். அதன்படி நம்ம நடத்தி பிள்ளைகளை செல்ல வேண்டும். பிள்ளைகளிடத்தில் கல்வியையும் நல் ஒழுக்கத்தையும் உண்மையுடனே கண்டிப்பாக நடந்து கொள்ள செய்ய வேண்டும். பெற்றோர் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளிடத்துல நிறைய காரியங்களை வந்து எடுத்தெடுப்புல எதிர்பார்க்க கூடாது. அநேக நல்ல விஷயங்களை நான் முதல்ல செஞ்சுட்டு தான் நான் செய்கிறத பார்த்து தான் என்னுடைய பிள்ளையும் செய்யும். போதனையிலையும் முன் மாதிரியிலும் ஒரு பொழுதும் பொய் சொல்லவே கூடாது. நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளும் பொய் சொல்லுவாங்க. இன்றே ரட்சண்ய நாள். ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் எப்படி வேதத்தை பற்றி சொல்லி கொடுக்க முடியும், எனக்கு நேரம் இல்லை அப்படி இப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருந்தோம், நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா கடைசி காலம். எவ்வளோலாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் வேதத்தை நம்ம திணிக்கணுமோ அவ்வளோலாம் திணிக்கணும். ஒரு சின்ன 3 வயசு பிள்ளைகள் எடுத்துட்டிங்கனாலும் தானியல் அவர்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறது பெற்றோராகிய நாம் அல்ல, ஆண்டவர் மாத்திரமே. ஏன்னா இதுவே கடைசி காலம். ஏன்னா கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்கன்னா சிறு பிள்ளைகளை வைத்து தான் ஊழியம் செய்ய போகிறாங்க. அதற்கு பெற்றோராகிய என்னதான் எங்களையும் உங்களையும் தான் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை இந்த வீட்டில் இருக்கிறப்பயே டிவிலையோ இல்லை செல்லுலையோ அதிகமான பொழுதுகளை நம்ம போக்காதபடிக்கு பிள்ளைகளிடத்துல உட்காந்து வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து முதலாவது கதையாக சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை நம்ம மனப்பாடம் செய்ய வைத்தோம் என்று சொன்னால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். கடைசியாக இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தை பொழுதையும் வீணாய் ஆக்கி விடாதபடிக்கு வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை எடுத்து சொல்லுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பலத்தை தருவார். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பலத்தை தருவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஓய்வு நாள் நிலாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த வார பாடத்தின் தலைப்பு ஆவியின் வல்லமை பெற்ற சாட்சி. யார் இந்த ஆவியின் வல்லமை பெற்ற சாட்சின்னு பார்க்கும்போது தேவனுக்கு பயந்து உண்மையை அவரை பின்பற்றுகள் அனைவருமே ஆவியின் வல்லமை பெற்ற சாட்சிகள்னு பார்க்குறோம். இந்த வாரம் மன்ன வசனம் என்ன கொடுத்துருக்குதுன்னா, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4:37 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் இந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் ஏன் நம்மகிட்ட வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆவியானவர் என்றவர் தேவன் வந்து பரமேறி இயேசுவானவர் பரமேறி சொல்லும் பொழுது நான் சீரெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் போனால் எங்களுக்கு யார் இருப்பான்னு கேட்கும்போது அவர் இயேசுவான சொல்கிறாரு, நான் நீங்கள் இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்து வரார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுபோல தான் தேவன் வந்து பரமேறி போகும்போது பரத்திலிருந்து பரிசுத்தாவினை அனுப்பி நம்மளை தேற்றுகிறார். அவர் வந்து என்ன வேலை செய்கிறான்னு பார்க்கும்போது இயேசுவை குறித்து சாட்சி சொல்கிறார். அனைவருக்கும் அவருக்கு உதவி செய்கிறது தான் பரிசுத்தாவின வேலையாக இருக்குன்னு பார்க்குறோம். எப்படி உதவி செய்கிறார்? அவர் நம்மளை பலப்படுத்துகிறார், கேட்கிற அடுத்தவருடைய இதயத்தை வந்து தூண்டுகிறார், நம்மளோட வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிறார். அவர் வந்து ஊழிய பணியை பின்னணியிலிருந்து நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரி சுவிசேஷத்தை சொல்லும்போது
தேவாவியானவர் நமக்கு பின்னணியில் கிரியை செய்யும்போது நம்ம தைரியமாக இருக்கலாம், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம மற்றவங்க யாரும் எதுவுமே நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் எப்படி சொல்றாருன்னா, இயேசு நல்லவர், அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், எவ்வளோ மனமுறக்கம் உள்ளவர், எவ்வளவு அன்பானவன் சொல்லிட்டு உணர்த்துவதே ஆவியானவருடைய பிரதான வேலையா இருக்கிறது. சிலுவையின் சாட்சியை பற்றி நம்ம அடுத்தவங்களை சொல்லணும். இயேசுவானவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணுன்றது தான் அவரோட சித்தமா இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய சமீபமாக இருக்கிறதுனால நம்ம அனைவரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலமா இருக்கிறது. இனி ஆண்டவர் வரப்போறது அதி தூரத்துல கிடையாது, அது சீக்கிரமா தான் இருக்க போகுது. நாம எப்படி ஆண்டவருக்காக அநேகரை ஆயத்தப்படுத்தணும்னு தேவன் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எப்படி ஆயத்தப்படுத்த போறோம் அப்படின்னு தான் இந்த வார பாடத்துல கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது நேரடியாக போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம சுயபலத்தாலும் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த வேலையை பலமாக தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லாகவே பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள்னு சொல்லலாம். ஏன்னா பேதுரு, பவுலார், இன்னும் நிறைய யோவான், ஸ்தேவான் இவங்கெல்லாம் தைரியமாக சொன்னாங்க, இயேசு கிட்ட சாட்சி சொன்னாங்க. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க பார்க்கும்போது தேவ ஆவியானவர் தூண்டினார். நீங்கள் சொல்லுங்கன்னு போது அவங்க பவுலை பார்க்கும்போது அவர் நிறைய அடிபட்டாரு, சிறைக்கு சென்றாரு, நிறைய பாரமான வேலைகளை பார்த்த மனுஷன் அவர். அதுவும் அவர் ஆண்டவருக்காக இயேசுக்காக மற்றவங்களை துன்பப்படுத்துற மனுஷன். இயேசுவை யார் வணங்கக்கூடாதுன்னு சொல்ற அந்த மனுஷனை தேவ ஆவியானவர் தூண்டுதலால அவர் மனம் மாறி இயேசுக்காக இரத்த சாட்சியா மறிக்கிற அளவு கூட அவர் பக்குவப்படுத்தி இருக்காரு. அந்த தைரியம் யாருக்கு வரும்? ஆனா பவுலார் அந்த மாதிரி தைரியமா இருந்ததுனாலதான் சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவுச்சு. ஆவியானவருடைய வேலை என்னன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுக்க பரப்பணும்னு இயேசுவனை சொன்னதை வச்சுட்டு ஆவியானவர் நம்மளை தூண்டுறாரு. நம்ம அதை செய்யறோம். அவரு பிரதான வேலை என்னன்னு பார்க்கும்போது அவர் எப்படிலாம் நம்ம மனுஷன் செயல் பண்றாருன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்போஸ்தலர் 12 பேர் தான். ஆனா ஏசு சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க உலகத்தை கடைசி பரியந்தம் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இவங்க 12 பேர் தான். இவங்க உலகம் முழுக்க போகவே முடியாது. அதனால ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெந்தகோஸ்து நாள்ல ஒன்று கூடி அவரு அக்கினிமயமா நாவுகளை வைத்து அவர் பேச வைக்கிறாரு. 12 பேரும் அங்க கூடியிருந்த பலதரப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. எவ்வளவு நாடுல இருந்து வந்திருந்தாங்க. நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. ஆனா அக்கினிமயமான நாவுகளால் பரிசுத்த இறங்கும் போது அவர்கள் அந்தந்த மக்களோட பாஷையில பேசினாங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, இவங்கெல்லாம் கலிலேயர் அல்லவா, எப்படி நம்மளுடைய பாஷையில பேசுறாங்க? ஏன்னா அவங்க யாருமே படிக்காதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, மீனவர்கள் தான் பேசுனாங்க அவ்வளவு பேருமே. இவங்களுக்கு எப்படி நம்ம பாஷையெல்லாம் புரியுது? அவங்க பேசுனது அந்தந்த நாட்டினருடைய பாஷையில பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அறிந்துக்கிட்டு, இவங்க தான் இப்ப இயேசுவானவர் தான் உண்மையானவர்னு சொல்லிட்டு அவர்கள் போயிட்டு அந்த ஊர்ல போயிட்டு சாட்சி கொடுக்குறாங்க, இயேசு பத்தி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி இருக்கணும், இந்த பரிசுத்தாவின் பெறத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது நம்ம உண்மையா இருக்கணும். முடிந்த அளவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொர்னலிஸ் எடுத்துக்கோங்களேன். கொர்னலிஸ்ன்றவர் ஒரு தான தர்மம் பண்ணவர், தேவனுக்கு பயந்த மனுஷன், ஆனால் புறஜாதியார். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் தேவனானவர் பேதுருக்கு ஒரு தரிசனம் காட்டினாரு. அதுக்கு எதுனா ஒரு போர்வையில அநேக அருவருக்கத்தக்க பறவைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. இதை அடுத்து புசின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ, இது நான் தீட்டுப்பட்ட பறவைகள் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. 2வது முறை சொல்றாரு, இது அடுத்து புசின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 3வது தடவை சொல்றாரு, இது அடுத்து புசின்னும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்குனது நீ எப்படி அசுத்தமா என்று சொல்லி கேட்கிறாரு. அதன் மூலமா சரி நான் என்ன பண்ணணும் போது நீ இந்த இத்தாலியப்பட்டிருந்து போ அப்படின்னு சொல்றாரு. இத்தாலியப்பட்டிருந்து போகும்போது அந்த கொர்னலிஸ்ன்ற ஒரு தேவ பக்தியில மனுஷன் இருக்கிறாரு. அவர் எப்படி தேவ சாட்சி சொல்லியிருக்காருன்னா, அவர் 100க்கு அதிபதி, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும்போது தான் தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு, பேதுரு போல ஒரு ஆட்களை அனுப்பி நம்மளை
அவரோட சத்தியத்தை வந்து நம்ம சொல்ல வைக்கிறாரு, நம்ம கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும், தான தர்மங்கள் செய்யணும். நம்மளால முடிஞ்ச தான தர்மம், நம்ம வந்து 100% கிடையாது. நம்மகிட்ட இருக்க பணத்தை வச்சு ஏதோ ஒரு தான தர்மங்கள் செய்யணும், எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். இந்த ஒரு தகுதி வந்து கொர்நேலியஸ் இருந்ததுனாலதான் அவர் புறஜாதியார் கூட பார்க்காம தேவனை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நாம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து எப்படி அர்த்தமுள்ள சாட்சி போறோம்னு பார்க்கும்போது, நம்ம வந்து தனித்தனியா தான் சாட்சி போறதுன்றது வந்து தனித்தனியா மக்களை சந்திக்க செயல். நம்ம வந்து தனித்தனியா சந்திக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்னா, நம்ம தேவாவியான ஒரு கூட நம்ம வருகிறார், நம்ம கூட இருக்கிறார், பலனை கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார். அதுக்கும் போது நம்ம வந்து தனித்தனி மக்களை வந்து நம்ம வந்து இவங்கள தான் பார்க்கணும், இவங்கள தான் சொல்லணும், அவங்களும் சொல்லணுன்றது நம்ம வந்து யூகிக்க முடியாது. நம்ம சத்தியம் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. நம்ம சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, அது மற்றவெல்லாம் தேவனுடைய வேலை. நம்ம வந்து அடுத்தவங்க மனசு போயிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஆவியானவர் வந்து எல்லா காரியத்தையும் அவர் தான் செய்ய வல்லவரா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேவ வசனத்தை இப்போ அப்போஸ்தலர்கள்லாம் பேசும்போது மையமா கொண்டது வந்து தேவ வசனம். ஏன்னா தேவன் வந்து வார்த்தையினால தான் அந்த உலகத்தை படைச்சிட்டாரு. அப்போ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே இப்போ ஸ்தேவன் வந்து மறிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரவேலுடைய வரலாற்றை தான் சொல்லி அவர் வந்து மறிச்சிருக்காரு. அதுபோல பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு வந்து பிலிப்பு வந்து தேவ வசனத்தின் மூலமா தான் அவர் வந்து மனசை மாற்றி சொல்லியிருக்காரு. மேசியா வருகை பற்றி அவர் வந்து போகும்போது வழியில ஏசாயா 53 பற்றி சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து சரியா புரியல. ஆனா ஆண்டவர் வந்து பிலிப்பு அனுப்பி அதை விளக்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துலயே அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்றான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவரால் ஏவப்பட்ட வார்த்தையை தான் அவர்கள் அதிகாரத்தின் அடிப்படையாக இருந்தது. அப்போஸ்தலருடைய அடிப்படையான வேலை என்னன்னா, ஆவியானவர்கள் ஏவப்பட்ட வார்த்தையை தான், அதே வசனத்தை வச்சுதான் அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்தோம்னு பார்க்கிறோம். நம்ம உலகங்களை சிருஷ்டித்த தேவ வார்த்தையில் ஆக்கப்பூர்வமான ஆற்றல் இருக்கிறது. தேவ வார்த்தையில மட்டும்தான் ஆக்கப்பூர்வமான ஆற்றல் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் லீதியால்னு பார்க்கும்போது அவங்க ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு தொழிலதிபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிலிப்பிய சிறைக்காவலன், மத்திய வர்க்கத்தை சேர்ந்த ரோம அரசு ஊழியன். எவ்வளோ ஒரு மேல் அதிகாரத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் சந்திப்பாரு. நம்ம தேவாவியானவர் வந்து சந்திக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். சமுதாயத்துல மேல்பட்டவங்க இருந்தாலும் சரி, கீழ்பட்டவர் இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரவங்க இருந்தாலும் சரி, படிப்பாளியா இருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாதவங்க இருந்தாலும் சரி, தேவன் ஒருவரை சந்திக்க ஆயத்தமாயிட்டாங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா சந்திச்சுவாரு. நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். நம்ம வந்து பிற்காலத்தை யோசித்து பார்க்கும்போது நம்ம எப்படியே இருந்திருப்போம். ஆனா இப்போ வந்து ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கோம் நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். ஆனால் அதனால நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா நம்ம மனுஷங்களை பார்த்தோம்னா நம்ம வந்து இடறி விழுந்துருவோம். ஆனா தேவனை பார்க்கும்போது மட்டுமே நம்ம வந்து அவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்க முடியும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து நம்மளால ஒண்ணுமே முடியாது. நம்ம சுயபலத்தால நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. ஆவியானவர் துணை இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து எல்லா விதமான காரியங்களும் சாதிக்க முடியும். நம்ம வந்து சுவிசேஷம் சொல்றது வந்து இந்த காலகட்டத்துல அது முடியாத காரியமா இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையே சுவிசேஷமா இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்து இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவ்வளவு அன்பானவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளதான் நடமான சுவிசேஷம் பவுலார் சொல்லியிருக்காரு. நம்ம தான் நடமான சுவிசேஷமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம வந்து அப்படி இருக்கும்போதுதான் ஒழிய நம்மளை பார்த்து மற்றவங்க படிப்பாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு முற்றுமா ஒப்படைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கைய சந்தோஷமும் சமாதானம் நிறைவாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவரும் பெற்று ஆண்டவருக்காக வாழ உதவி செய்வாராக. ஆமென். सर्वलोकाधिप नमस्कारं, सर्वसिरुष्टिगणे नमस्कारं, கரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். அவதாரா
நமஸ்காரம் ஜெகத்து ரட்சகனே நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமசர் குருவே நமஸ்காரம் கருணையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் கருணையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா துத்திய திருத்துவ நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா துத்திய திருத்துவ நமஸ்காரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக விசுவாச பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நேரத்திலே உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது, பரிசுத்த தெய்வம் நீர் பேச வேண்டுமாயும் நாங்கள் கேட்க எங்களுடைய இறுதிய கதவை திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வருகை அதி சமீபமாக இருக்கின்றது. அவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த வரலாற்றை கடைசி காலகட்டத்திலே ஆண்டவர் விசேஷமாக ஒரு தூதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அந்த தூது என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தினல் விசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்தில் இந்த முத்தூது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலும் நானும் நீங்களும் முத்தூதுவிலே முதல் தூது செய்தியை மாத்திரம் தியானித்து தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். பொதுவாகவே வேதாகமத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு புத்தகமும் ஆகமங்கள் என்று நாம் பார்க்கின்றோம், நிருபங்கள் என்று நாம் பார்க்கின்றோம், நடபடிகள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த புத்தகம் மாத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று இது அழைக்கப்படுகிறது. ஏன் இது விசேஷம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த புத்தகத்தினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த புத்தகத்தின் விசேஷமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு புத்தகம். இது கிறிஸ்துவை சித்தரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது.
இது கிறிஸ்துவின் வருகையை வர்ணிக்கக்கூடிய ஒரு புத்தகமாய் இது காணப்படுகிறது. உபத்திரவத்தை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஊக்கம் தரும் ஒரு புத்தகமாய் அது காணப்படுகிறது. சாத்தானின் வஞ்சகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாய் இது காணப்படுகிறது. கடைசியாக இது பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் இதை வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் என்ன செய்கிறோம் அழைக்கின்றோம். இந்த வெளிப்படுத்தினல் விசேஷத்திலே 22 அதிகாரங்களில் இந்த 14ஆம் அதிகாரம் மட்டும் இறுதியில் போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரமாய் அது காணப்படுகிறது. இந்த 14ஆம் அதிகாரத்திலும் இந்த 3 தூதர்களுடைய தூதானது அதிமுக்கியமாக அது காணப்படுகிறது. இந்த 3 தூதர்களின் தூதிலும் முதல் தூதனின் தூது உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சுவிசேஷமாய் அது காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாகவே ஆண்டவர் கடைசி காலத்திலே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முத்தூதை ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், முதலாவது நம்பியது அன்பு வைத்தது நிமித்தமாக இந்த முத்தூதை நமக்கு கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கின்ற பொழுது, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல, ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், கடைசி காலத்திலே அங்கே கொள்ளை நோய்கள் வரும், சாத்தானுடைய வஞ்சகங்கள் அதிகமாக காணப்படும், ஏன் அழிவுகள் ஆங்காங்கே காணப்படும். இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே என்னுடைய பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த முத்தூது என்னும் செய்தியை முன்கூட்டியே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் தெரியுமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கன் கூட சாகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் விரும்புகின்றார். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது, ஒருவரும் சாத்தானுடைய வஞ்சக வலையில் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக நம்மீது அன்பு வைத்தது நிமித்தமாக ஆண்டவர் இந்த முத்தூது முன்கூட்டியே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இரண்டாவதாக ஏன் இந்த முத்தூதுவை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், அவர் ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தேவன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பதினாலே ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலகட்டத்திலே நேர்த்தியாக ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். உலக அரசாங்கமானது முன்னெச்சரிப்பு ஏதும் இல்லாமல் திடீர் தாக்குதல் தொடுத்து மற்ற நாடுகள் மீது நாச வேலையை அரங்கேற்றும். ஆனால் பரலோக அரசாங்கம் அப்படி அல்ல. அவர் ஒழுங்கை கடைபிடிக்கிற தெய்வம். முன்னெச்சரிப்பு செய்யாமல், கால அவகாசம் கொடாமல் எதையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடிய தெய்வமாக இருப்பதினாலே ஆண்டவர் இந்த முத்துவதை முன்கூட்டியே நமக்கு அறிவித்து நம்மை எச்சரிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நோவாவை கொண்டு பூர்வ உலகத்தை ஆண்டவர் எச்சரித்தார். ஜல பிரளயம் வரும் என்பது அந்த காலகட்டத்திலே ஒரு நிகழ்கால சத்தியமாய் அவர்களுக்கு காணப்பட்டது. மோசையை கொண்டு எகிப்தை எச்சரித்தார். 10 வாதைகள் பற்றிய செய்தியே அவர்களுக்கு நிகழ்கால ஒரு எச்சரிப்பின் செய்தியாக அவர்கள் காணப்பட்டது. யோனாவை கொண்டு நினிவேயை எச்சரித்தார்.
40 நாட்களில் நினைவு அழியும் என்பது அவர்களுக்கு நிகழ்காலம் ஒரு சத்தியமாய் காணப்பட்டது. இயேசு தாமே எருசலேமை எச்சரித்தார். எருசலேம் பாழாக்கப்படும் என்பது அவர்களுக்கு நிகழ்கால ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருந்தது. எப்பன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய ஊழியக்காரர் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் முன்கூட்டியே ஆண்டவர் வெளிப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக ஆண்டவர் செய்கிறார் என நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகமானது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியில் அக்கினிக்கு இணையாக வைக்கப்பட்டிருக்கிறது என நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24 வாசிக்கின்ற பொழுது, சாத்தானுடைய வஞ்சகங்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், யுத்தங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், வாதைகள் வரும் என வாசிக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட அழிவிலிருந்து நம்மை காக்கப்பட முன்னெச்சரிக்கையாக இந்த 3 தூதர்களுடைய தூதை குறித்து ஆண்டவர் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கால அவகாசத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். என்றான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 3 தூதர்களுடைய தூதை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்றால், முற்றினே கோதுமை மணியாக அறுவடைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் முற்றின கதிராக, முற்றின கோதுமை மணியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே ஆண்டவர் இந்த முத்தூது செய்தியை நமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வருகையை குறித்து என்ன செய்கிறதால் பேசுகிறது. இந்த வெளிப்படுத்துதல் 14 16 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கற்குள்ள அறிவாலை பிடித்தவராக என்ன செய்கிறார்? பூமிக்கு வருகிறார். ஏன் வருகிறார்? சங்கீதம் 96:13 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். அவர் தன்னுடைய கரத்திலே கற்குள்ள அறிவாலை பிடித்தவராக என்ன செய்கிறார்? வருகிறார். ஏன் அவர் கற்குள்ள அறிவாலை பிடித்தவராக அங்கே வருகிறார் என்று சொன்னால், என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முற்றின பயிர்களை அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்ப்பதற்காக அவர் வருகிறார். மத்தேயு 13:30 வாசிக்கின்ற பொழுது, முற்றின கோதுமை மணிகளாக விசுவாசத்தில் தேறினவர்களாக நான் நீங்களும் காணப்பட வேண்டும். கலைகளை அக்கினியில் சுட்டிருக்கின்றார், கோதுமை மணிகளை அவர் களஞ்சியத்தில் சேர்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக அது முற்றி விசுவாசத்திலே தெரிவிப்பீர்களாக நான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், இந்த முத்தூதியின் சத்தியத்தை நம்முடைய கரங்களிலே அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் பதறாக இல்லாதபடிக்கு, கலையாக இல்லாதபடிக்கு, விசுவாசத்திலே தெரிந்த பிள்ளைகளாக அறுவடைக்கு ஆயத்தப்படுத்த இந்த 3 தூதர்களுடைய தூது கொடுக்கப்பட்டது என்பதை நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலுமாக கூட இந்த 3 தூதர்களுடைய தூதிலே முதல் தூதர்களுடைய தூதை மாத்திரம் சற்று நேரம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் நாம் சிந்திக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது திருவசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தது. இந்த வசனத்திலே நானும் நீங்களும் 3 காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் தியானிக்கத்தக்கதாக இருக்கும். முதலாவது, வானத்தின் மத்தியிலே பறந்த தூதன் யார்? அதே சகல ஜாதிகள், சகல ஜனக்கூட்டம், பாஷைக்காரர், கோத்திரத்தார் என்பது என்ன? 3ஆவதாக நித்திய சுவிசேஷம் என்பது என்ன? என்ற 3 காரியத்தை நாம் என்ன செய்யணும் என்றால் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, வானத்தின் மத்தியிலே பறந்த அந்த தூதன் யார்? இங்கே சொல்லப்பட்ட இங்கே தூதன் தேவ தூதனா அல்லது மனித தூதனா என்ற ஒரு கேள்வி அநேகருக்கு என்ன செய்கிறதா எழுப்புகின்றது. பொதுவாகவே தூதன் என்று சொல்லுகின்ற பொழுது அது தேவ தூதர்களையும் குறிக்கிறது,
மனித தூதர்களையும் அது குறிக்கின்றது. ஆனால் இந்த 14ஆம் அதிகாரத்திலே இந்த 6வது வசனத்திலே சொல்லக்கூடிய அந்த வானத்தின் மத்தியிலே பறந்த அந்த தூதன் யார் என்றால் மனித தூதுவனை அது குறிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஊழிய கட்டளையானது மனிதர்களிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முத்தூதுவானது ஒரு ஊழிய கட்டளையாக இருக்கிறது. அது உலகம் எங்கும் என்ன செய்யப்பட வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் இந்த ஊழிய கட்டளையானது மத்திய 28:16-20 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது அது மனிதர்களுக்கு மாத்திரமே அது கொடுக்கப்பட்டது. ஏன் அது மனிதர்களுக்கு அந்த ஊழிய கட்டளை ஆண்டவர் கொடுத்தார்? அந்த தூதனுக்கு, தேவ தூதனுக்கு கொடுத்தால் ஒரு நிமிஷத்தில் அந்த ஊழியத்தை செய்து முடித்து விடுவாரே என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்று சொன்னால், பாவத்தின் விளைவை ருசி பார்த்த மனிதனுக்கு மற்ற மனுஷர்களின் பாவ போராட்டம் புரியும். ஆகவே தான் மனிதர்களிடத்திலே இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். தேவ தூதர்கள் மனிதர்களை விட சற்று மேலானவர்கள். மனிதர்களின் சோதனைகள், பாவ போராட்டங்களை அவர்கள் ருசி பார்த்ததில்லை. மனிதர்களால் மாத்திரம்தான் எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது, கிறிஸ்து எனக்கு ஜெயம் தந்தார் என்று சக நண்பர்களுக்கு சொல்ல முடியும். தூதர்களால் அதை சொல்ல முடியாது. ஆகவே தான் தூதன் என்று சொல்லுவது மனித தூதர்களாகிய என்னையும் உங்களையும் அது குறிக்கிறது. ஆகவே இந்த 3 தூதர்களுடைய தூதை அறிவிக்க வேண்டிய ஒரு அதிகாரத்தை, ஒரு கட்டளையை ஆண்டவர் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக என்று நாம் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் சகல ஜனத்திற்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், மூலை முழுக்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஏன் என்று சொன்னால், சாத்தானானவன் உலகம் முழுவதும் அதிகாரம் செலுத்துவான். தன் வஞ்சகங்களை அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அரங்கேற்றுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சாத்தானானவர் எல்லா மக்களையும் வஞ்சிக்கத்தக்கதான ஒரு அதிகாரம் பெற்றவனாக அவன் காணப்படுகிறான். வெளிப்படுத்தின 12:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சாத்தானானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று எண்ணி இன்றைக்கு உலக மக்களை தன்னுடைய வஞ்சகத்திற்குள்ளாக அவன் அகப்படுத்துவான் என்பதற்காக நீ சகல பாஷைக்காரரிடத்தில் நிற்போம், ஜனக்கூட்டத்தாரிடத்தில் நிற்போம், ஜாதிகளுக்குள்ளே நிற்போம் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில் மேலே தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் போல எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆகவே என்னுடைய பிள்ளைகள் சகல ஜாதிகளிடத்திலும் போங்க, வாசைக்காரரிடத்திலும் போங்க, ஜன கூட்டத்தாரிடத்திலும் போங்க, இந்த எச்சரிப்பின் செய்தியை அறிவிங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்வதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கிறோம். உலகம் எச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு ஜனக்கூட்டத்தாலும், பாசைக்காரனும், கோத்திரத்தானும், ஜாதியானும் சாத்தானை வஞ்சக வழியில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த செய்தியை ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்தான். நித்திய சுவிசேஷம் என்பது என்ன? ஏதோ இது ஒரு புதிய சுவிசேஷம் அல்ல. முதலாக ஏதெனில் கொடுக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம் தான்.
ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அங்கே ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் கொடுத்ததான ஒரு சுவிசேஷம் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை ரட்சித்தது. அது வழி வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்த சுவிசேஷமாக இருந்தது. இன்றைக்கும் என்னையும் உங்களையும் ரட்சித்த சுவிசேஷம் இதுதான். ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் எதையெல்லாம் செய்கிறாரோ அது எல்லாம் சுவிசேஷம் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்புக்காக அங்கே பரலோகத்திலே நியாயத்தீர்ப்பிலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை அழைத்து செல்வதற்காக 2ஆம் முறை வருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த சுவிசேஷத்தோடு, ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் என்னும் சுவிசேஷத்தோடு இந்த நியாயத்தீர்ப்பின் செய்தியும் 2ஆம் வருகையின் செய்தியை நாம் இணைத்து உலகிற்கு அறிவிக்கின்ற பொழுது அதுவே பரிபூரண நித்திய சுவிசேஷமாய் அது காணப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுருங்க சொன்னால் இந்த முதல் தூதனுடைய தூதுதான் நித்திய சுவிசேஷமாய் அது காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7ஆம் வசனத்திலே ஒரு 4 காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் என்றால் தியானிக்க நாம் கொள்கிறோம். முதலாவது ஒரு காரியம், தேவனுக்கு பயப்படு. 2வது அவரை மகிமைப்படுத்து. 3வது நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. 4வது உண்டாக்கினவரையே தொழுது கொள். முதலாக நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு பயப்படு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் சொன்னார்? இந்த தூதுவை உலகிற்கு அறிவிக்க வேண்டும். இதான் முதல் தூதனுடைய ஒரு தூதுவாக அது காணப்படுகிறது. ஆகவே தேவனுக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். அந்நிய தேவர்களுக்கு நீ என்ன செய்யாதே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே நீ பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். 2வது, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்களுக்கு நீ என்ன செய்யாதே, நீ பயப்படாத. அந்நிய தேவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்களுக்கு நீ என்ன செய்யாதே, நீ பயப்படாதே. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஆக என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய தேவர்களுக்கு நீ பயப்படாதே, மனிதர்களுக்கு பயப்படாதே. அந்த சராசரங்களையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ பயப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் தூதனுடைய தூது நமக்கு என்ன செய்யணும் சொல்லுகிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்?
சாக போகிற மனுஷன், புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷனுக்கு நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. ஆண்டவருக்கு மாத்திரமே நான் நீங்களும் பயந்து காணப்படுகிறேன். யாத்திராகமம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே பார்வோன் இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு அங்கே கட்டளையிடுகிறான். அந்த வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், மருத்துவச்சிகள் தேவனுக்கே பயந்து நடந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தானியேல் 6 அதிகாரம் 10வது வசனத்தில் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், தானியேல் தேவனுக்கு மாத்திரமே அங்கே பயந்தான் என நாம் பார்க்கின்றோம். தானியேல் 3 அதிகாரம் 15வது வசனம் அதிலிருந்து 18 வரை வாசித்தீர்கள் என்று சொன்னால், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்கு மாத்திரமே பயந்து அங்கே நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் என்ன செய்ய வரும். நாம் ஆண்டவருக்கு மாத்திரமே பயப்படுகிற பிள்ளைகளாக முதலாவது நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொன்னார்? யாத்திராகம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தள்ளினார். நானும் நீங்களும் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நீ என்னை பற்றும் பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கூறுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். நீ தீமை விட்டு விலகுவ. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 115:13 வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழி 14 அதிகாரம் 27 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவமுற்று, அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழி 19 அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆகவே தான் ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுதல் என்பது என்ன? அவரை பார்த்து திகில் அடைவது அல்ல. பிரசங்கி 8 அதிகாரம் 5வது திருவசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீ தீமையை வெறுக்கிறாய் என்று அர்த்தம். ஆகவே கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் என்பதை நாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு பயந்து வாழ்வதுதான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம். ஆதியாகமம் 22 அந்த அதிகாரத்தை வாசித்தீர்கள் சொன்னால், ஆபிரகாமை குறித்து அங்கே என்ன பார்க்கின்றோம்? ஆபிரகாமுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குமாரனை கொடுக்கின்றார். அவர் கொடுத்த பொழுது, அந்த குமாரனை எனக்கு தகன பலி செலுத்து என்று அவனிடத்திலே சொல்லுகிறார். அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனை தன்னுடைய புத்திரனை தகன பலி செலுத்துவதற்காக விறகுகளை எடுத்துக்கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய தன் மகனையும் அழைத்து சென்று சொல்லப்பட்ட இடத்திற்கு அவன் கடந்து செல்கிறான். அங்கே விறகுகளை அறுக்குகிறான். அங்கே தன் மகனை என்ன செய்கிறான்? அங்கே கிடத்துகிறான். இந்த தகன பலி என்பது என்ன என்று சொன்னால், அங்கே லேவியராகம புத்தகத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், 1 அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசித்தீர்கள் சொன்ன தகன பலி எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், தோல் உரிக்க வேண்டும், அக்கினியில் சுட்டரிக்கப்பட வேண்டும் தான் தகன பலி. இதை செய்வதற்காகத்தான் என்ன செய்ய தன் சொந்த குமாரனை ஆபிரகாம் என்ன செய்யறான்? அழைத்துக் கொண்டு அங்கே போகிறான். அவன் விறகுகளை அடித்து தன் மகனை கொடுக்க வைத்து அந்த கட்டியை தொட்ட மாத்திரத்திலே வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. ஆதியாகமம் 22:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது,
நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது, முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுப்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிகராகிய தெய்வத்திற்கு மாத்திரமே நாம் நீங்களும் பயப்பட வேண்டும். அவர் மாத்திரமே நமக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்து உயிர் தெளிந்து இன்றைக்கு எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு அங்கே காணப்படுகிறார். மீண்டுமாக நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல அழைத்து செல்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு மாத்திரமே நான் நீங்களும் பயப்படக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அவரை மகிமைப்படுத்துங்கள் என்ற வார்த்தையை வசனத்திலே பார்க்கிறோம். 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பொதுவாக மகிமை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், முக்கியத்துவம் தருதல் அல்லது கனப்படுத்துதல் அல்லது மேன்மைப்படுத்துதல் என்று அர்த்தம். யாரை மகிமைப்படுத்துவது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எப்படி இருக்க, ஒருவரும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஒருவனும் மனுஷனை என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் மேன்மை பாராட்டக்கூடாது அல்லது மகிமைப்படுத்த கூடாது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்திலே அநேகர் என்ன செய்வார்கள், சுய மகிமையை தேடிக்கொண்டு நான் ஆண்டவர் என்றும், நான் தீர்க்கதரிசி என்றும், நான் பரிசுத்தவான் என்றும், நான் கடவுளின் அவதாரம் என்றும் சொல்லி அநேகர் எழுப்புவார்கள். சுய மகிமையை தேடுவார்கள். தன்னை மகிமைப்படுத்த என்றும், தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி அநேகர் எழுப்புவார்கள். விக்கிரகங்களுக்கு தங்களுடைய மகிமையை செலுத்திக் கொண்டு மனிதர்கள் காணப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நீ மேன்மை பாராட்டாதே, அந்த சராசரில் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நான் நீங்களும் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக, மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நான் நீங்களும் காணப்பட வேண்டும். அங்கே பெலிஸ்தீனை குறித்து நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது அதிகாரத்திலே வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேலிலே இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்கிறார்கள், பெலிஸ்தீர்கள் அங்கே மீட்டு அங்கே கொண்டு போகிறார்கள். அந்த இஸ்ரவேலின் அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த பெலிஸ்தியர்கள் அங்கே தாகோன் கோயிலிலே என்ன செய்கிறார்கள், அந்த சிலைக்கு அருகிலே அங்கே வைக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த சிலை என்ன செய்கிறது என்றால், அந்த உடன்படிக்கை, அந்த 10 கற்பனை அடங்கிய அந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக நிற்க முடியாதபடிக்கு அது 2 முறை அங்கே தாழ விழுந்து கிடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதனை பார்க்கிறார்கள் பெலிஸ்தியர்கள். அந்த 10 கற்பனை ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய மகிமையை அங்கே பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவர் தான் உண்மையான ஒரு தெய்வம், அந்த சராசரில் படைத்த தெய்வம் என்பதை உணராதபடிக்கு இந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தாமல் பெலிஸ்தியர்கள் அங்கே போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நீங்களும் ஆண்டவரை மாத்திரமே, ஆண்டவருடைய வார்த்தைகளை மாத்திரமே மேன்மை பாராட்டுகிற, மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நான் நீங்களும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் நான் கொடுக்கல, என்னுடைய மகிமையை மனிதனுக்கோ விக்கிரகத்துக்கோ நான் கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் அங்கே கூறுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர், ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்தர், அவரை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு மனிதர்கள் தன்னுடைய பெயருக்கு முன்பதாக பிதா என்று சொல்லியும், பரிசுத்தவான் என்று சொல்லியும், ரெவரண்ட் என்று சொல்லி, ஆண்டவர் என்று சொல்லி
இன்னைக்கு அடைமொழியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்தர், ஆண்டவர் மாத்திரமே பிதா, ஆண்டவருக்கு மாத்திரமே குரு என்று அதிகால. ஆகவே நானும் நீங்களும் அப்படிப்பட்ட அந்த சுய மகிமையை தேடாதபடிக்க நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே விரும்புகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர், அவர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவனுக்கு சங்கீதம் 27 வாசித்தீர்கள் என்று சொன்னார். சிலர் அதுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை குறித்தே நீ மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவருடைய சிலுவை குறித்தே நீ மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். எப்படி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவது? முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவது என்று வாசிக்கின்ற பொழுது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18-19 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், மகிமை என்பது ஆண்டவருடைய குணலட்சணத்தை அங்கே குறிக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய குணலட்சணத்தை நீ பிரதிபலிக்கின்ற பொழுது நீ தேவனை நீ மகிமைப்படுத்துகிறாய் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 50:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்கும் போது, தன் தவற்றை ஒத்துக்கொண்டு பாவ அறிக்கை செய்யும் போது அவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் அந்த எரிகோவை இஸ்ரவேல் பிள்ளைகள் பிடிக்கின்ற பொழுது, அந்த எரிகோவில் ஒரு பொருளையும் நீங்கள் வஞ்சிக்க கூடாது, திருடக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் ஆகான் ஒரு சில பொருட்களை திருடி அங்கே புதைத்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த ஆகி பட்டணத்தை பிடிக்கின்ற பொழுது அங்கே தோல்வியை தழுவுகிறார்கள். ஏன் தோல்வி வந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளையை அங்கே மீறி இருக்கிறார்கள். அப்பொழுது இசைக்கு போகின்ற பொழுது ஆகான் பெரியிலே வருகின்றது. அந்த ஆகானை அழைத்து நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தன் தவற்றையெல்லாம் ஒத்துக்கொண்டு அங்கே பாவ அறிக்கை செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நானும் தன்னுடைய தவற்றை ஒத்துக்கொண்டு பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது நீ தேவனை நீ மகிமைப்படுத்துகிறாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கின்ற பொழுது, விக்கிரகங்களுக்கே நாம் விலகி இருக்கும்போது நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அங்கே தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்கள் விலகி இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 58:13 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஓய்வு நாளை மகிமையாக எண்ணி நாம் ஆசிரிக்கின்ற பொழுது உன் சிருஷ்டிகரை நீ மகிமைப்படுத்துகிறாய். ஆக நானும் நீங்கள் ஓய்வு நாளை மகிமையாக நாம் ஆசிரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், தேவனை கர்த்தர் என்று உன் ஆவியினால் அறிக்கை செய்யும் போது அவர் மகிமைப்படுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், சத்தியத்தை திரித்து கூறாமல் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கின்ற பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபடும் போது நீ அவரை என்ன செய்கிறாய் என்றால் மகிமைப்படுத்துகிறார் என்று நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். என் கண்பான தேவனுடைய மனிதனை மகிமைப்படுத்தாதபடிக்கு, சுய மகிமையை நான் நீங்களும் திரளாதபடிக்கு ஆண்டவருக்கே மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் பார்க்க வேண்டும். கடைசி காலத்திலே சாத்தானானவன் தன்னுடைய ஆவியை மனிதர்கள் மூலமாக சுய மகிமையை தேடும்படியாக நான் ஆண்டவர் என்று சொல்லி, நான் கடவுளின் அவதாரம் என்று சொல்லி, நானே கிறிஸ்து என்று சொல்லி, தீர்க்கதரிசி என்று சொல்லி எழுப்புவார்கள். ஆகவே என் கண்பான என்னுடைய பிள்ளைகளே, நீ சகல ஜாதிகளிடத்திலும் போ, வாசைக்காரரிடத்திலும் போ, அந்த சராசரியை படைத்த இறைவனை மாத்திரமே நீ மேன்மைப்படுத்த என்று சொல்லு என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் மனிதர்களாகிய மனித தூதுவர்களாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். 3வதாக நாம் பார்க்கிறவர்களை வெளிப்படுத்தின 14:7 வாசிக்கின்றோம். அவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. நியாய தீர்ப்பு வேலை வருகிறது என்று சொல்லாமல் வந்தது என்று சொல்வதை அங்கே நாம் பார்க்கிறோம்.
பரலோகத்தின் நியாய விசாரணை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நியாய விசாரணை முடிகிற காலகட்டத்திலே நாம் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பின் செய்தியானது சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. தேவனோடு சரியான உறவில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நற்செய்தி, கீழ்ப்படியாதவர்களுக்கு இது ஒரு மோசமான செய்தி. ஆகவே ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு நற்செய்தி என்று சொன்னால், ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நம்மை பரலோகம் அழைத்து சென்றார். ஆனால் கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுதே இரட்சணிய நாளாக இருப்பதனாலே மன திரும்புகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஏற்றிருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்கள் உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நீடிய பொறுமையோடு என்ன செய்கிறார், வர காத்திருக்கிறார். இங்கே நியாய விசாரணை இன்றைக்கு பரலோகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும், தானியேல் 9ஆம் அதிகாரம் 23லிருந்து 27 வரை வாசிக்கிறது பொழுது, நியாய விசாரணையானது பரலோகத்திலே 1844 துவங்கி இன்றாலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நானும் நீங்களும் நிற்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இறுதியும் உன்னை குறிப்பாக்கின்றோம், உன் நெஞ்சின் வலிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நர, ஆனாலும் இவை எல்லாவற்றை நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிவு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணின் காட்சிகளிலே நடக்கலாம், உன் கை என்ன செய்கிறதோ செய்யலாம், உன் கால்கள் எங்கே செல்கிறதோ செல்லலாம், ஆனாலும் நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் நீங்களும் பறந்துவிட கூடாது. இந்த நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது என்ற ஒரு செய்தியை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் என இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயத்திற்பார். இந்த நியாய விசாரணையை நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நியாயத்திற்கப்பட்டு அவர் ஒருபோது என்ன செய்வார், அதை கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் நம்முடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நியாய விசாரணை எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. நியாய விசாரணை முடியும் காலகட்டத்திலே நாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்ம காரியங்களை சீர்தூக்கி பார்த்து நானும் நீங்களும் மன திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் என்னவாக இருக்கிறது, ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று நாம் உள்ளத்தில் எண்ணின பிள்ளைகளாக நம்முடைய கைகளை சீர்தூக்கி பாருங்க, உங்களுடைய கண்களை சீர்தூக்கி பாருங்க, உங்களுடைய எண்ணங்களை சீர்தூக்கி பாருங்க, உங்களுடைய கால்களை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் பார்க்கிறோம். 4வதாக வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பூமிக்கு சமுத்திரத்தை நீரூற்றுகள் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு அடையாளத்தை நமக்கு ஆண்டவர் அங்கே சொல்கிறார்.
கடைசி காலத்திலே சாத்தானானவன் யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விஷயத்தில் குழப்பத்தை சாத்தான் ஏற்படுத்துவான். ஆகவே தான் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களே முதல் தெய்வம் என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கையை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் யானை, மரங்கள், இன்னும் கருடன், பசுவை இன்றைக்கு வணங்கிக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவர்களே, சாத்தானானவன் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி உண்மையான தொழுகையை அவன் சீர்குலைத்துக் கொண்டு அவன் காணப்படுகிறான். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, சாத்தானானவன் பரலோகில் தொழுகைக்குரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று முயற்சித்தான். அவன் கீழே தள்ளப்பட்டான் என பார்க்கிறோம். அதே முயற்சியை தான் இன்றைக்கு பூமியிலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யலாம் அங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாத்தானானவன் இயேசுவின் இடத்திலேயே தன்னை வணங்கும்படி கேட்டவன் தான் அங்கே சாத்தான். மத்திய 4ஆம் அதிகாரத்திலே 8-11 வசனங்களை வாசிக்கிற பொழுது, பிசாசானவன் அவனை உயர்ந்த மலையின் மேல் என்ன செய்கிறான், அங்கே அழைத்து செல்கிறான். எல்லா ராஜ்யங்களெல்லாம் அவன் காட்டி என்ன சொல்லி, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் தருவேன் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கூறினார் என்று பார்க்கிறோம். ஆகவே தொழுகைக்குரிய இடத்தை அபகரிப்பவன் சாத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக சாமியார்கள் எழுப்பி இருக்கிறார்கள். தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய மடாலயங்களை என்ன செய்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தன்னை மகிமைப்படுத்த வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி அநேக அற்புதங்களை என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரையே நான் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உலகத்தை அங்கே எச்சரிக்கிறார். இவர் யார்? உலகத்தை உண்டாக்கினவர் யார்? நீரூற்றுகளை உண்டாக்கினவர் யார்? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அகத்திய முனிவர் தன்னுடைய பாடலிலே அழகாக அங்கே சித்தரித்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணை குணமான மனிதரை படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இறுக்கி போட்டு அகண்டதளம் சென்றவரை அன்பு வாங்கி யாரை வணங்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே அகத்திய முனிவர் தன் பாடலை வெளிப்படுத்தியிருக்கிறார். யார் இந்த பாடல்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தை படைத்த தெய்வம், உண்டாக்கின தெய்வம், சிருஷ்டி கர்த்தா அவர்தான் என்பதை அகத்திய முனிவர் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அவரை மாத்திரமே நான் நீங்களும் தொழுகை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். கடைசி காலத்திலே போப்பு அரசாங்கமானது தன்னுடைய கூட்டாளிகளாகிய கத்தோலிக்க திருச்சபை, புராட்டஸ்டன்ட் மார்க்கம், அஞ்ஞான மார்க்கத்தோடு இணைந்து தன்னை வணங்கும்படியாக, தனக்கே மகிமை செலுத்தும்படியாக என்ன செய்யும் என்றால் தோன்றும் என்று தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் மனிதனே நாம் தொழுகை செய்யாதபடிக்கு சிருஷ்டிகரையே நாம் நீங்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே விரும்புகிறார். சிருஷ்டிகரை தொழுகை செய்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம் என்ன சொன்னால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8-11 வரை வாசிக்கும் போது, 7ஆம் நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கின்ற பொழுது சிருஷ்டிகராகிய தேவனை நான் நீங்கள் தொழுது கொள்கிறோம். ஆக என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7ஆம் நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசிரிக்கின்ற பொழுது அவன்தான் சிருஷ்டிகர் என்பதை அது மெய்ப்பித்து காட்டுகிறது. ஆகவே நானும் நீங்களும் அந்த சராசரி படைத்த தெய்வத்தை மாத்திரமே, யார் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினாரோ அவரே துணிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்.
நமக்காக பாடுபட்டு ஜீவனை விட்டு உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற தெய்வம் மீண்டுமாக வந்து நம்மை அழைத்து சென்று பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தெய்வம். அவரை மாத்திரமே நானும் நீங்களும் அவருக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும். அவரை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மாத்திரமே நான் எங்களுக்கு தொழுகை செய்ய வேண்டும். அவர் செய்த அந்த நியாயத்திற்கு நாளிலே நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆக இந்த எச்சரிப்பின் செய்தியை தான் உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தியத்தை அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடத்திலும் உங்களிடத்திலும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளிலே ஒருவருக்காவது இந்த சத்தியத்தை நாம் நீங்கள் சொல்லாமல் மரணிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய ஆவல். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான பிள்ளைகளே, இந்த 3 தூதர்களுடைய செய்தியை, முக்கியமாக இந்த முதல் தூதனுடைய செய்தி கட்டாயமாக உலகிற்கு அறிவித்து அநேக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி நாமும் நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காக நானும் நீங்களும் காத்திருப்போம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள், அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய இதனை கேட்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், இதன்படி செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் தாமே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையிலே வருகின்ற பொழுது இவரே தேவன் இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே கழிக்கிறோம் என்ற கூட்டத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படத்தக்கதாக ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 தூதர்களுடைய செய்திகளே, முதல் தூதனுடைய செய்தியை நாங்கள் தியானித்தோம். இந்த செய்தியை நாங்கள் உலகிற்கு அறிவிக்கத்தக்கதாக பின்மாரியை எங்கள் மீது ஊற்றி எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியே நாம் சொல்லிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வெகுவாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த கொரோனா வைரஸ் அநேக பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் நீர் தாமே மாற்றிக்கொண்டு இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தால பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வல்லமையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தலைகளை காத்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.